கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். மற்றும் ஒரு ஜோய லைஃப் வேத பாட ஆராய்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த தேவ சாயலில் வாழ்வீர்களாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜோய லைஃப் என்பது தேவனுடைய ஜீவன். நாம் அந்த ஜீவனில் வாழ வேண்டும். நாம் அதை குறித்து வேதத்தில் ஆராய்ந்து வருகிறோம். இந்த வருடத்தில் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையையும் நாம் ஆராய்ந்து வருகிறோம். தானியேல் எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம். அங்க சொல்றாரு பாருங்க, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். தேவனுடைய நோக்கம், நாம் ராஜ்யத்தை பெற்றவர்கள் பெறப்போவதில்லை, ஏற்கனவே ராஜ்யத்தை பெற்றிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தேவ ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை பெற்றிருக்கிறோம். அது உங்களுடையது என்று அவர் சொல்லுகிறார். லூக்கா 6:20 பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லுகிறார். இட் பிலாங்ஸ் டு அஸ். ஆனா நாம் பெற்ற பிறகு அதை சுதந்தரித்து அதை அனுபவிக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். திரும்ப 27ஆம் வசனத்துல என்ன சொல்ல பாருங்க, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். என்ன கொடுக்கப்படுமா? ராஜரீகம், ஆளுகை, மகத்துவம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தேவனுடைய அனாதி நோக்கம், மனிதனை சிருஷ்டித்த நோக்கமே மனிதன் பூமியை ஆள வேண்டும் என்று. நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே பார்க்கிறோம். அங்க தள்ளப்பட்ட பிசாசு இருந்தாலும் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல. என்ன பண்ணாரு? பூமியை சிருஷ்டித்து மனிதனை சிருஷ்டித்து ஆளுகையை அவனிடத்தில் கொடுத்தார். அப்போ அந்த தள்ளப்பட்டவனையும் ஆளுகை செய்வது, பூமியிலே பரலோகத்தை கொண்டு வரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய ஆதாமுக்கு கொடுத்தார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? தமது சாயலில் தமது ரூபத்தில் உருவாக்கி அவர்கள் என்ன சொன்னாரு? பலுகி பெருகி நிரப்பி பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த பூமியை ஆளுகை செய்வது, அதனாலதான் நம்ம கடைசி சொல்ல, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்வது தேவ சித்தம். 115ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் அதுதான் சொல்றது. பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்போ அதற்கு பிறகு தேவனால் பூமியிலே எதை செய்ய வேண்டுமானாலும் மனுபுத்திரனுடைய அனுமதி இல்லாமல் அவர் செய்ய முடியாது. ஏன்? அவர் மனிதனுக்கு அதை கொடுத்து விட்டார். ஆனா ஆதாம் பாவம் செய்த போது, பாவம்னா என்ன செய்தான்? பிசாசுடைய பொய்யை நம்பி அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார். The minute he agreed with the Satan, என்னாச்சு? He disagreed with God. பிசாசோட இதை சாப்பிட்டால் சாக மாட்டேன் அப்படின்றதோட அவன் அக்ரி பண்ணனால அதை சாப்பிட்டான். அப்படின்னா என்ன? அவன் பொய்யை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தான். அப்ப என்ன ஆக்கிட்டான்? அவன் தேவனை அங்கீகரிக்கவில்லை. தேவன் நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தார். ஆனா அவன் நயவஞ்சகன். அவன் தள்ளப்பட்ட தூதனாய் இருந்தாலும் அவனுக்கு வல்லமையோ அதிகாரமோ இல்லை. விழுகைக்கு முன்பாக அவன் ஒன்றுமில்லாதவனாக தான் இருந்தான். ஆனா தன்னுடைய பொய்யினாலே ஆதாம் ஏவாளை வஞ்சித்து அவர்களை தன்னோடு தான் சொல்லுகிற பொய்யை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வருகிறான். அதேதான் இன்னைக்கும். The minute you agree with Satan's lie,
யூ ஆர் கோயிங் இன் டு ஹிஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி. எந்த நிமிடத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றுக்கொண்டு அதை நாம் விசுவாசிக்கிற பேசுகிறோமோ அந்த நேரத்திலே தேவனுடைய ஆளுகை கீழ் போகிறோம். அதே மாதிரி பிசாசின் பொய்களை ஐம்புலன் உணர்வுகளினால் ஏற்றுக்கொண்டு வேத வருஷத்துக்கு எதிரான காரியங்கள், அங்க தேவன் சாகவே சாவாய் என்று சொல்லுகிறார், நீங்க சாக மாட்டீங்கன்னு அவன் சொல்றான். அதை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க? அவனை முழுவதுமாய் அங்கீகரித்து தேவன் சொல்லுவதை அங்கீகரிக்கவில்லை. இன்னொரு விதத்துல சொல்ல போனா தேவன் உண்மை உள்ளவர், சத்தியபரர் என்பதை மறுதலித்தார்கள். அதனால என்னாச்சு? தங்களை முழுவதுமாக பிசாசின் ஆளுகைக்கு, அதன் மூலமாக மனுக்குலமே அவனுடைய ஆளுகை கீழ் வந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்க என்ன பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க, எதை ஏற்றுக்கொண்டார்கள்? பிசாசின் பொய்யை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அந்த பிசாசின் பொய்யை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய ஆளுகையை, அவனுடைய வல்லமை அதிகாரத்தை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இங்க ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையை அவனுக்கு விற்று போட்டார்கள். எப்படி? தேவனை சார்ந்து கொள்ளாமல். கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக 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 முக்கியமான சத்தியம், முழுவதுமாய் நம்முடைய தேவனை சார்ந்து கொள்ளுகிற விசுவாச வாழ்க்கை. நீதிமொழிகள் 3 தானே வாசிக்கிறோம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் சுய புத்தியின் மேல் சாராமல். இப்படிதானே? அதாவது நம்முடைய ஞானத்திலோ அறிவிலோ புத்தியிலோ சாராமல் அவரையே எதிர்பார்த்து அவரை சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் வாழ்ந்ததை யோவான் சுவிசேஷத்துல மிகவும் அழகாக எழுதப்பட்டுள்ளது. இங்க ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து, திரும்பவும் சொல்றேன், நாம் பிசாசின் வார்த்தையை ஏற்றுக்கொள்வோமானால் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறோம். ஏன் இதை நான் சொல்றேன்? இன்றும் சாத்தான் அப்படித்தான் கிரியை செய்கிறான். எப்பொழுதெல்லாம் ஐம்புலன் உணர்வையும் மூளை அறிவையும் சார்ந்து சாத்தானின் பொய் வேத வசனத்துக்கு எதிரான காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது அவன் ஆளுகை கீழ் போகிறோம். புது சிருஷ்டி தான், நோ டவுட் அபவுட் இட். ஆனா புது சிருஷ்டி செய்ய வேண்டிய காரியங்கள் ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செய்யாதபடியினாலே. ஏன் செய்யல? வேத வசனத்தை தியானிக்கல. அங்க அவ்வாறு அவர்கள் ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை தான், இதை மற்ற கனிகளை எல்லாம் புசிக்கலாம், ஆனா இதை புசிக்க கூடாது என்று சொன்னார். ஆண்டவர் அவங்களை புசிக்க கூடாதுன்னு கம்பல் பண்ணல. He gave them free will choice. எல்லா மனிதனையும் அவ்வாறு தான் சிருஷ்டித்திருக்கார். இந்த உலகத்துல மனிதனுடைய அனுமதி இல்லாம அவர் எதையும் செய்வதில்லை. ஏன்? இதை மனிதனுக்கு கொடுத்து விட்டார். பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்து விட்டார். தன் கரத்தின் கிரியல் எல்லாம் அவனுக்கு ஆளுகை கொடுத்து விட்டார். சங்கீதம் 8:6 சொல்றாரு. அப்ப பாருங்க, இங்கே தனக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையை இழந்து போனார்கள். ஆண்டவர் திரும்பி அதை மீட்பேன் என்பதா அங்க 3:15 நமக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கிறார். அதே மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக வருகிறார். தன்னுடைய தெய்வத்துவத்தை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு மனிதனாக, ஏன்? மனிதன் இழந்ததை மனிதன் தான் திரும்ப பெற முடியும். இழந்து போன ஆளுகையை, இழந்து போன சாயலை, இழந்து போன உறவை
நம்ம அவருடைய சாயலில் உருவாக்கினது எதற்குங்க? அவரோட உறவாடுவதற்கு. we are in the same class. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே உலாவினது போல இப்பொழுது மறுபடியும் பிறந்தது பிறகு அவர் நமக்குள்ளே உலாவுகிறார் என்று போன வாரம் பார்த்தோம். அப்ப பாருங்க, அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வர அந்த சாயலில் சிருஷ்டித்தார். அந்த இழந்து போனதை மீட்க தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். பிசாசு அவர்கிட்டையும் அதே ட்ரிக்கை தான் ட்ரை பண்ணான். அப்படிதானே? அவருடைய 40 நாள் உபவாச நேரத்துல பிசாசு அவரை சோதிக்க போகும் பொழுது திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக சொல்லி அவரை சந்தேகிக்க வைத்து தன்னோடு ஒருமனப்பட அதன் மூலம் ஆளுகையை பெற்றுக்கொள்ள, அதன் மூலமாக அவர் மேல் உள்ள ஆளுகை அவரை ஆண்டு கொள்ள அவன் முயற்சித்தான். நம்ம கிட்ட ட்ரை பண்றதுதான். ஆதாம் அதுலதான் இழந்து போனான். நீங்க லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்க நம்ம தெளிவாய் இதை நம்ம பார்க்க முடியும். லூக்கா 4லையும் பார்க்கலாம், மத்தேயு 4லையும் பார்க்கலாம். லூக்கா 4ல என்ன சொல்றாரு பாருங்க. அவன் என்ன சொல்றான்? 6ஆம் வசனம் 5லிருந்து வாசிக்கிறேன். மலை மேல கொண்டு போய் உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் அவருக்கு காண்பித்து இவைகளை எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்க. யார் கொடுத்தான்? ஆதாம் வித்து போட்டான். தேவனை சந்தேகித்த அவிசுவாசத்தினாலே அவனோடு அக்ரி பண்ணி அவனுக்கு அடிமையானான், விற்று போட்டான் ஆளுகைய. அது அப்ப என்ன சொல்றான்? இதெல்லாம் உமக்கு தருவேன், நீங்க வந்த நோக்கம் எனக்கு தெரியும், இந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் பெறணும்னு. ஆனா அதற்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். என்ன ஷார்ட்கட்? அடுத்ததுல பாருங்க. நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னார். நல்லா பாருங்க. பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொல்லுகிறார். அதாவது தேவன் நோக்கத்தை நிறைவேற்றாதபடி தடை செய்வதற்கு அவன் முயற்சி செய்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது என்று சொன்னார். அப்ப பாருங்க, அவன் அங்க 3 காரியங்களும் அப்படிதான். அவன் பொய்யினால அவரை வஞ்சிப்பதற்கு வேத வசனத்தையே கோட் பண்றான், சோதிக்கிறான். இன்னைக்கு நம்மளையும் அப்படிதான் அவன் பண்ணுவான். ஆனா ஆண்டவராய் இயேசு அந்த சோதனையை ஜெயித்தார் என்று அங்க பார்க்கிறோம். சிலுவையின் மரண பரியந்தம் தேவனை அதுதான் கீழ்ப்படுகிறது. கீழ்ப்படிந்த வாழ்க்கை என்னங்க? மரண பரியந்தம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு முழுவதுமாய். அததான் யோவான் 5:19 ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறாரு. 5:19 30 என்னில் தானே நான் எதுவுமே செய்ய முடியாது. ஐ கேன் டூ நத்திங் ஆஃப் மை ஓன். ஏங்க, அவர் தேவகுமாரன் தேவத்துவத்தை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு 100% மனிதனாக வந்தார். அவர் தேவத்துவத்தை உபயோகப்படுத்தவே இல்லை. ஏன்? அவர் மனிதன் இழந்த ஆளுகையை மீட்டெடுக்க வந்தார். இழந்த சாயலை பெற்றுக்கொள்ள வந்தார். இழந்த உறவை திரும்ப பெற்றுக்கொள்ள வந்தார். அது மனிதன் தான் பெற முடியும். ஆகவே 100% மனிதனாக வந்தார். ஒன்னே ஒரு வித்தியாசம் என்ன? அவர் ஆதாமுக்குள் பிறக்கவில்லை. நம்ம எல்லாம் ஆதாமுக்குள், பாவத்துக்குள் பிறப்பிலே, சரீர பிறப்பிலே பாவத்திலே பிறந்தோம். ஆனா ஒரு நல்ல செய்தி, அவருடைய மீட்பின் கிரியையினாலே மறுபிறப்பிலே நாம் எல்லாரும் என்ன பண்ணோம்? தேவனுடைய வித்தினாலே பிறந்தோம். அவர் எவ்வாறு மரியாள் மூலமாக தேவ வித்தினால் பிறந்தாரோ, வார்த்தையினால் பிறந்தாரோ,
அதே மாதிரிதான் நாம் மறுபிறப்பிலே பிறந்தோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட அதே ஜீவன் நமக்கு மறுபிறப்பிலே கொடுக்கப்பட்டது. தேவனுடைய ஜீவன், பிதாவினுடைய ஜீவன் அவருக்கு பிறப்பிலே கொடுக்கப்பட்டது. அதே ஜீவன் நமக்கு மறுபிறப்பிலே கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமா, நீதி. அவர் பாவமே செய்யவில்லை. அவர் பிறப்பிலே பரிசுத்தம். அதற்கப்புறம் எவ்வளையோ பிசாசு முயற்சித்தான். ஆனா பாவமே செய்யாதவராக வாழ்ந்தார். நமக்கும் அதுதானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம பாவம் செய்தாலும் தேவனை விட்டு நம்மை பிரிக்க முடியாதபடிக்கு கிறிஸ்துவின் நீதியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜோயே ஜீவன், தேவனுடைய ஜீவனை பெற்றவர்கள் மனிதர்களாக தான் இந்த உலகத்துல வாழ போறாங்கன்னா, எதற்கு தேவ ஜீவனை கொடுக்க வேண்டும்? உலகத்துல பரலோகம் போவதற்கு அது அனுமதி சீட்டா இருந்தா மரிக்கும் போது கொடுக்கலாமே. அப்போ தேவனுடைய திட்டம் இந்த உலகத்திலே கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஆதி நோக்கமும் அதுதான். கிறிஸ்துவானவர் சுவிசேஷத்திலே சகலவற்றையும் ஆளுகை செய்வதை நாம் பார்க்கிறோம். முழுவதுமாய் தேவ திட்டத்தை சார்ந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற வந்தவர். அப்படிதானே? பிதாவின் சித்தம் செய்யவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வரும் பொழுது, இதோ புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, உம் சித்தத்தின்படி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவர் முழுக்க முழுக்க தேவ சித்தத்தை செய்யவே உலகத்திற்கு வந்தார். அந்த சித்தத்துல கரெக்டா என்னங்க தேவ சித்தம்? இழந்து போனதை மீட்க வேண்டும் என்பதில் குறியா இருந்தார். ஆனா அவருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப படிச்சோம், இந்த ரெஸ்டோர் பண்ணி நமக்கு தந்தாரே ஆளுகை, அது எப்படி என்பதை நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவதை முழுவதுமாய் சுவிசேஷத்துல பார்க்கலாம். 100% மனிதனாக வந்தவர். ஆனா அவர் வாழ்ந்தது 100% தேவ மனிதனாக வாழ்ந்தார். மனிதனா தான் இருந்தார், ஆனா தேவனாக வாழ்ந்தார். அதாவது சூழ்நிலையோ ஐம்புலன் அறிவோ மூளை அறிவோ அவரை மேற்கொள்ளவே இல்லை. முழுவதுமாக பிதா சொல்ல குமாரன் பார்க்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் அவர் செய்வதில்லை. என்னில் தானே நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றாரு. நீங்க அதே இது நீங்க திரும்பவும் யோவான் 12:49-50 வரும்போது, அவர் என்ன கட்டளை இடுகிறாரோ சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதை தான் நான் பேசுவேன்றார். வேற எதையும் நான் பேச மாட்டேன்றார். அப்ப யோசித்து பாருங்க, he was totally surrendering. அது ஒண்ணுதான் நமக்கும் அவருக்கும் வித்தியாசம். நம்மால இன்னும் முழுவதுமாக அந்த விசுவாச வாழ்க்கைக்குள் செல்ல முடியவில்லை. ஏன்? இந்த ஐம்புலன் அறிவு, இன்டலெக்சுவல் பிரெயின், மைண்ட் அதற்கு இடைஞ்சலா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு கெத்செமனே தோட்டத்துல, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆவியில நான் சத்தத்தை கேட்க முடியும். ஆவியில சத்தத்தை கேட்டு விசுவாசத்துல வாழ முடியும். ஆனா என் மாம்சம் தடை செய்கிறது. ஐம்புலன் உணர்வு அதை தடை செய்கிறது. ஏன்? என்னை விசுவாசிக்காமல் தடை செய்வது. தேவ சத்தத்தை கேட்டா விசுவாசம் வந்துடும். அதை தடை செய்வது என்னுடைய மாம்சத்தின் ஐம்புலன் உணர்வுகள், மை ரீசனிங் மைண்ட், பகுத்தறியும் அறிவு, இது தடை செய்கிறது தேவனுடைய. அதனால சொல்ல, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே
அவர் இருதயத்தை கடினப்படுத்தினது போல கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் நம்மை மீட்டெடுத்து ரோமர் 8:29 சொல்லு போல தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்மை ஒப்பாக்கும் புது சிருஷ்டியாக்கினார். பழையவர்கள் எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதானபடினாலதான் நான் ஏற்கனவே வாஸ்தவம் 2 கொரிந்தியர் 6 என்ன சொல்றாரு? நம்மை கிறிஸ்து என்று சொல்லுகிறார், நம்மை நீதி என்று சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க. பழைய ஆதாமில் நாம் இல்ல. ஆதாமுக்குள் இருந்தபடியால் அவனுடைய பிசாசின் ஆளுகை, அவனுடைய கிரியைகள் எல்லாம் நம்மில் காணப்பட்டது. அவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது எல்லாம் நமக்குள் வந்தது. அவருக்குள் வைக்கப்பட்டபடியால் அவருக்கு உள்ளதெல்லாம் நமக்கு வந்து விட்டது. எதற்குங்க? ரொம்ப சந்தோஷமா சொல்றோம். 1 கொரிந்தியர் 3:20-22 எல்லாம் கிறிஸ்துவனுடையது, கிறிஸ்துவனுடையதெல்லாம் நம்முடையது. அப்படிதானே? பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக, பரலோக ராஜ்யம் வருவதாக. அது அப்படிதானே? அங்க எல்லாமே பார்க்கிறோம். ராஜ்யம் உம்முடையது, வல்லமை உம்முடையது, மகிமை உம்முடையது. இப்ப என்ன ஆயிடுச்சு? அவருக்குரியதெல்லாம் நமக்குரியதா. எப்போ? ராஜ்யம் நமக்குள் வந்தபோது. இந்த ராஜ்யத்தை நாம் பெற்றுவிட்டோம். ஆகவே ராஜ்யம் நம்முடையது. அதுதான் சொல்ற லூக்கா 6:20. ராஜ்யம் உங்களுடையது. பிதா ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிறான்றாரு. அதுக்கப்புறமே என்ன சொல்றாரு? ராஜ்யத்தை தேடுங்கள். மத்தேயு 6:33 அங்க 12லயே அதை சொல்லுவதை பார்க்கலாம். லூக்கால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஏங்க, நீங்க தேவ ராஜ்யத்தை பெற்ற பிறகு வேற எதையுமே நீங்க தேட வேணாம். ஏன்? அதுல எல்லாமே இருக்கு. பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சந்தோஷம், அப்படிதானே? பரிபூர்ண செழிப்பு, பரிபூர்ண வியாதி இல்லாத வாழ்க்கை, அப்படிதானே? பரிபூர்ண வெற்றி வாழ்க்கை, எல்லாமே இருக்கு. நீ உலக மக்களை போல, அங்க ஆண்டவர் என்ன சொல்ற? உலக அஞ்ஞானிகளை போல இது தேவை, அது தேவை, அது தேவைன்னு அதை நாடாத. உனக்கு ராஜ்யம், அந்த ராஜ்யம் மூலமாக உனக்கு எல்லாமே கொடுக்கப்படுகிறது. இயேசுவானவர் அந்த ராஜ்யத்தின் வெளிப்பாட்டில் இருந்து வாழ்ந்தார். பெரும் கூட்டம் வருகிறது. அவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று. அது எடுங்க, யோவான் 6 அவர் என்ன சொல்வதை நாம் எடுத்து படிச்சிருவோம். அங்க என்ன சொல்றார் பாருங்க. பெரும் கூட்டத்துக்கு ஆகாரம் கொடுக்க சொல்றார். அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி முடியும் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். யோவான் பாருங்க, 6 முதல்ல இருந்து நான் வாசிக்கிறேன். யூதருடைய பண்டிகை 4 செம்ம இருந்தது. இயேசு கண்களை ஏறெடுத்து திரளான ஜாமங்கள் நம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்களை சாப்பிடத்தக்கதாக ஐயா அவங்க வரும்போது அப்பங்களை எங்கிருந்து எடுத்துக் கொள்ளலாம் என்று கேட்கிறார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதித்து பார்க்கும்படி இப்படி கேட்டார். He knows. அங்கே என்ன சொல்றாரு? அவன் பிரதியுத்தரமாக, ஐயா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் நம்ம போய் 200 பணத்துக்கு வாங்கிட்டு வந்தா கூட அது போதாதே, இது பெருந்திரளான கூட்டமே என்று சொல்லுகிறான். அப்போ அந்திரே என்ன சொல்றான்? இங்க இருக்கிறதெல்லாம் ஒரு பையன்கிட்ட 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்று சொன்னார். இது எம்மாத்திரம். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. 200 பணத்துக்கு வாங்கினாலும் போதாது. இது எம்மாத்திரம். எது சொல்லுது? மாமிசம் சொல்லுகிறது. ஆவியினாலே நடத்தப்பட்ட இயேசுவானவர் என்ன சொல்லுகிறாரு? அவர்களை ஐயா
கையில ஒண்ணுமே இல்லை. அந்திரேய சொன்ன மாதிரி அந்த அந்த ஹோல் கிரவுல ஒரு பையன் கிட்ட இருக்கதெல்லாம் 5 அப்பம் 2 மீன் தான். ஏன் அவர் பார்த்தது தேவ ராஜ்யத்தை பார்க்கிறார். தேவ ராஜ்யத்துல குறைவு இல்லை. அவர் காணாத மண்டலத்தை பார்க்கிறார். இவங்கெல்லாம் எம்மாத்திரம் போதாது என்று மாம்சம் சொல்லுகிறது. அவருடைய மாம்சமும் அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஆனா அவர் மாம்சத்தின்படி வாழவில்லை. அவர் ஆவியினாலே நடத்தப்பட்டார். அந்த ஆவியில தான் அவர் என்ன சொல்றாரு, உட்கார வையுங்கள் என்கிறார். ஏறக்குறைய 5000 புருஷர் ஐயா அவர் உட்கார வையுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ராஜ்யத்தின் படம் அவருடைய இருதயத்திலே இருந்தது. என்ன படம்? அங்கு குறைவு இல்லை, அங்கு தாழ்ச்சி இல்லை, அங்கு ஏராளம் தாராளம். அந்த ராஜ்யம் தனக்குள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அந்த ராஜ்யம் வருகிறது. மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் நிக்கோதேமு அப்படித்தானே சொல்றாரு, ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். ஒருவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவர் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார். இந்த தேவர் ராஜ்யத்திலே குறைவில்லாத தேசம், நன்மைகளை புசிக்கிற இடம். அதனாலதான் அவர் அந்த அவருடைய பார்வை எல்லாம் ராஜ்யத்தில் இருந்தது. ஆனா இந்த ராஜ்யத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அது காணப்படாத மண்டலத்தில் இருக்கிறது. காணப்படாத மண்டலத்தில் இருந்து காணப்படுகிற மண்டலத்திற்கு கொண்டு வர வேண்டும். அததான் இயேசுவானவர் செய்கிறார். அவருடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். இருதயத்துல அந்த படம், அந்த 5000 பேரை போஷிப்பதற்கு முன்பாக அத்தனை அப்பங்களும் மீன்களும் பலுகி பெருகுவதற்கு முன்பாக அவர் இருதயத்திலே தேவையானது எல்லாம் பூரணமாய் இருக்கிறது என்ற ஒரு படம் இருந்தது. அததான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அந்த விசுவாசத்துல தான் வெறுங்கையில முழம் போடுறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்தில் தரப்பட்டதை அவர் அறிந்தவராக இருதயத்தில் அந்த படம் இருந்தபடினாலே அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து சோத்திரம் பண்ணி சீஷரிடம் கொடுத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது தேவ குமாரனாய் அவர் இருந்தபடியினால் அவர் செய்தாரா, இல்ல தேவகுமாரன் தம்பள தேவத்துவத்தையும் கொள்ளையாடின பொருளாய் இருக்க சம்மதியாமல் அதையெல்லாம் துறந்து விட்டு மனுஷ சாயலானாரே, அந்த மனுஷனாக அவர் அதை செய்தாரா? வேதம் தெளிவாய் சொல்லும் சத்தியம், 100% அவர் தேவனாய் இருந்தும் அவர் பூமியில் வந்த பொழுது அவராய் அவைகளை தேவத்துவத்தை தள்ளி வைத்து விட்டு 100% மனிதனாக வாழ்ந்தார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிதானே? அதை எடுத்து நான் வாசிக்கிறேன். இது மிக முக்கியமான வார்த்தைகள். என்ன சொல்றாரு பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் போவேன், பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ராஜா வருகிறார், ராஜாதி ராஜா வருகிறார், அவர் வரும் பொழுது அவருடைய ராஜ்யமும் எனக்குள் வருகிறது. அதுதான் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை மாறுவதை பார்க்கிறோம், அப்போஸ்தலருடைய வாழ்க்கை. இங்க அததான் அவர் சொல்றாரு, நான் போவேனாகில் நான் தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னவர் இங்க என்ன சொல்றாரு, நான் பிதாவினிடத்தில் போகிறபடினாலே. இப்போ நான் எல்லா இடத்திலும் எங்கேயும் இருக்க முடியாது, ஆனா
நான் உயிரோடு எழுந்த பின்பு பரிசுத்த ஆவியானவராக உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் வந்து ஒவ்வொரு இடத்திலும் நித்தியமாய் வாசமாய் இருந்து இந்த பரலோக ராஜ்யத்தை பூமியிலே விரிவுபடுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதை விரிவுபடுத்துவதற்கு தான் அவருக்கு ஒரு சரீரம் தேவை. பூமியில மனித சரீரத்துல தான் கிரியை செய்ய முடியும். பிசாசா இருந்தாலும் சரி, தேவனாய் இருந்தாலும் சரி. அதற்குத்தான் நம்மை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அது என்ன சொல்றாரு? அவ்வாறு தெரிந்து கொண்டவன விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷரு, அப்புறம் மனைவி பிள்ளைகள், மீதம் 12 கூடை நிறைய. எதற்கையா செய்தாரு? நாமும் அவ்வாறு செய்ய முடியும் என்பதை காண்பிப்பதற்கு. அவர் மீட்க வந்தார். மீட்ட பிறகு இந்த பூமியை ஆண்டு கொள்ளுவது, ஆளுகை செய்வது. இங்க என்ன பண்றாரு? குறைவை ஆளுகை செய்து நிறைவை வெளிப்படுத்துகிறார். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கும் பொழுது வியாதியை நீக்கி பரிபூர்ண சுகத்தை காண்பிக்கிறார். சுகத்தின் குறைவை நீக்குகிறார். பரலோக ராஜ்யத்தில் குறைவில்லை. அதனாலதான் சொல்றாரு, பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தலை குணமாக்கி பரலோக ராஜ்யம் சமீபம். அப்படின்னா என்ன? இதுதான் பரலோக ராஜ்யம் என்பதை காண்பியுங்கள் என்று நமக்கு சொல்லுகிறார். நீங்க அதை எடுத்து பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அவ்வளவு தெளிவாய் சொல்லுவார். லூக்காலையும் சொல்லுவதை பார்க்கலாம். மத்தேயு 10 நம்ம பார்ப்போம். ஏன் இதை சொல்ல வருகிறேன்? தேவ ராஜ்யம் நமக்குள் வந்து விட்டது. தேவ ராஜ்யம் வந்து விட்டது என்றால் ராஜாதி ராஜாவும் ராஜ்யம் நமக்குள் இருந்தால் அந்த அவருடைய விருப்பம் தான் நம்முடைய விருப்பம், அவருடைய சித்தம் தான் நம்முடைய சித்தம். அவருக்கு சொந்தம், அவருடைய விசுவாசம், அவருடைய நீதி, அவருக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கு சொந்தம். So we'll have an appetite to do impossible. மறுபடியும் பிறந்தவன் வித்திலேயே முடியாதவைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை, தாகம், பசி உண்டாகும். அது இல்லைன்னா மறுபடியும் பிறக்கல. அவன் ஆவியிலே தேவனாய் இருக்கிறான். அப்ப தேவனை போல முடியாதவைகளை செய்ய வேண்டும். மனிதரால் முடியாதது தேவனால் கூடும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? மார்க் 9:23, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். நீ என்ன விசுவாசித்து பேசுகிறியோ அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். அப்ப என்னங்க? வாட் இஸ் இம்பாசிபிள் நவ் என்ன பண்ணுதான்? உனக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறது. ஏன்? அவருடைய நாமத்தை நீ பெற்றவன். இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக முடியாதவைகள் எல்லாம் முழங்கால் படியிட்டு அது முடியுமாக மாறும். அவைகளால் எதிர்த்து நிற்கவே முடியாது. ஏன்? அந்த ஜீவன், அந்த அதிகாரம் இயேசுவின் நாமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து விட்டார். அவர் அந்த நாமத்தில் உள்ள அதிகாரத்தை நமக்கு தந்து விட்டார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். Whatsoever you demand, it will be done. அதுதான் மூலப்பதத்துல சொல்லப்பட்டுள்ளது. இங்க வாங்க, நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை வந்து நாங்க பார்க்கிறோம். அவர் 12 வரையும் 5ஆம் வசனம் அனுப்பையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்ன சொல்றாரு? 7ஆம் வசனம், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். அப்படின்னா என்னங்க? குறைவில்லாத ராஜ்யம்,
நிறைவு, நிறைவு, வியாதி இல்லாத ராஜ்யம், குழப்பம், அப்படிதானே? எதுவுமே இல்லாத பரிபூரண சமாதானம், ஷலோம் ராஜ்யம், வியாதி இல்லாத ராஜ்யம், பிசாசின் கிரியைகள், இருளே இல்லாத ராஜ்யம், இருளின் ராஜ்யம் அல்ல, ஒளியின் ராஜ்யம், அது சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள் என்று சொன்னார். இந்த ராஜ்யத்துல குறைவே இல்லை, அது உங்களிடத்தில் வந்திருக்கிறது, தேவர் ராஜ்யம் உள்ளது வந்து என்று பிரசங்கிங்கள். அப்போ வெறும் வாயில சொன்னா போதாது, அந்த பரலோக ராஜ்யத்தை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லிதான் என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இதுதாங்க அவர் கட்டளை கொடுத்து சொன்னது. ஏங்க சொன்னாரு? முடியாததை நம்மை செய்ய சொல்லுவாரா? அதனாலதானே என்னை விசுவாசிக்கிறவர் மெய்யாகவே மெய்யாகவே நான் செய்த கிரியைகளும் செய்வார், இதற்கு மேலானவளையும் செய்தார். அதே இடத்துல நம்ம கொண்டு வந்துட்டாருங்க. நம்ம தேவ ஜீவனை பெற்றவர்கள் என்றால், ஆளுகையை பெற்றவர்கள் என்றால், ராஜரீகத்தை பெற்றவர்கள் என்றால், மகத்துவத்தை பெற்றவர்கள் என்றால், இயேசுவானவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ சுவிசேஷத்துல அந்த இடத்துல இருக்கிறவன் புது சிருஷ்டி. அப்போ புது சிருஷ்டி வாழ வேண்டிய வாழ்க்கை இயற்கையான வாழ்க்கை அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. அப்படிதானே? அற்புத மண்டலத்தில் வாழ வேண்டியவன் புது சிருஷ்டி, தேவ மண்டலத்தில் வாழ வேண்டியவன். இட் இஸ் a norms. அவன் வாழ்க்கையே அற்புதமாக தான் இருக்கணும். சூப்பர் நேச்சுரல் இஸ் a norms of a new creation. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். அப்ப எப்படிதாங்க வாழணும்? அவர் வாழுகிற விதமாக தான் நாம் வாழ வேண்டும். அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன் என்று விசுவாசித்தால், இருதயத்தில் அந்த படை இருந்தா, அவர் செய்த கிரியைகளை நானும் செய்வேன், அவர் அதற்கு மேலானவைகளையும் செய்வார்கள் என்று சொல்லி போனார். கிறிஸ்தவ வாழ்க்கை முடியாதவைகளை செய்கிற வாழ்க்கை. அந்த எதிர்பார்ப்பு தான் அவனுடைய ஆவியிலே இருக்கும், புது சிருஷ்டி ஆவியிலே. விருப்பத்தை கொடுக்கிறவன் அவரே, செய்கையை நிறைவேற்றுகிறவரும் அவரே. அப்படிதானே? பிலிப்பியர் 2:13 நம்ம அதை வாசிக்கிறோம். அதை செய்கையும் he gives the desire and he does it also என்றாரு. அப்போ இந்த புது சிருஷ்டிக்கு அவர் கொடுக்கப்பட்ட ஜீவனாலே, அதிகாரத்தாலே, வல்லமையாலே ஆதி நோக்கம் என்னங்க? the original plan, ஆளுகை செய்ய வேண்டும், குறைவை ஆளுகை செய்ய வேண்டும், வியாதியை ஆளுகை செய்ய வேண்டும், உலகத்திற்கு நிறைவை காண்பிக்க வேண்டும், சுகத்தை காண்பிக்க வேண்டும். ஆனா மதம், சபை அப்படிதானே? அவங்க தாங்களும் பிரவேசிக்க மாட்டாங்க. அப்படிதானே? இந்த அந்த காலத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? நியாயாஸ்திரிகளே, நீங்களும் உள்ள போக மாட்டீங்க, போகிறவளையும் உள்ள போகாம ராஜ்யத்தை பூட்டு போட்டு மூடி வச்சிருவீங்க. ஏன்? அந்த பாரம்பரிய போதனையினாலே எல்லாமே மறித்து பரலோகம் போன பிறகுதான் பரலோக ராஜ்ய வாழ்க்கைன்ட்டாங்க. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. எல்லா சத்தியமும் இப்போதும் அப்போதும். நான் ஏற்கனவே சொன்னேன், நவ் அண்ட் தென். பரலோக ராஜ்யம் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருக்கிறது, அது அங்கே என்றும் இங்கே அது உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது ஒரு நித்தியமான பிரவேசம் என்று சொல்லுகிறார். இங்கு உன் விசுவாசம்,
உன் விசுவாசத்தின்படி நீ பரலோக ராஜ்யத்தில் வாழ முடியும். ஏன்? எல்லாவற்றையும் சுதந்தரிப்பதற்குத்தான் அவர் தன்னை ஜீவ பலியாக, அப்படிதானே, மீட்பின் கிரயமாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 9:15 பாருங்க, அங்க என்ன சொல்றாரு? அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், இஸ் அ கேரண்டர். நாம் யார்? முன்னறிந்து முன்குறிக்கப்பட்டு குமாரனுடைய சாயலில் ஒப்பாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் இந்த பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு அவர் யாரா இருக்கிறார்? புதிய உடன்படிக்கையின், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் என்னுடைய பிரதான ஆசாரியர் மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்படின்னா இட் இஸ் கேரண்டி. ஆண்டவர் என்னில் எதிர்பார்க்கிற இந்த சுதந்திரத்தில் நான் வாழ்வது, இட் இஸ் கேரண்டி. தேவையெல்லாம் விசுவாசம். ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் தான். ஆனா ஐம்புலன் அறிவு எம்மாத்திரம் போதாது என்று சொல்லுகிறது தான். அந்திரேயும் பிலிப்பும் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி மனிதன் தான் இவருக்கும் அவருக்கும் அதே உணர்வு தான், வித்தியாசம் இல்லை. ஆனா ஆவியானவர் அவருக்கு இருதயத்திலே வெளிச்சு, ஏன் அவரை சார்ந்து வாழ்கிறார். நமக்கு பிரச்சனையே அதுதான். நமக்குள் வந்த ஆவியானவரை சார்ந்து நாம் வாழ்வதில்லை. நம்முடைய மூளை அறிவை, ஐம்புலன அறிவை சார்ந்து வாழ்கிறோம். கிறிஸ்தவன் என்பவன், புது சிருஷ்டி என்பவன் ஐம்புலன அறிவினால் வாழ்பவன் அல்ல. இந்த ஐம்புலன அறிவு உலக, அப்படிதானே, நான் போய் எங்கேயோ முட்டி மோதக்கூடாதுன்னு இந்த கண் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது மாதிரிதான் ஒவ்வொன்றும். ஆனா ஆவி மண்டலத்திலே நாம் வாழ வேண்டுமானால் இந்த ஐம்புலன அறிவு ஆவி மண்டலத்தில் வாழ்வதை தடை செய்யும். இந்த மூளை அறிவு, இந்த ரீசனிங், பகுத்தறியும் அறிவு, இது எம்மாத்திரம். அப்படித்தானே பேசுறாங்க. ஐம்புலன் அறிவும் பகுத்தறி அறிவும் சொல்லுது, இவ்வளவு திரளான கூட்டத்திற்கு எம்மாத்திரம் போதாது. ஆனா ஆண்டவருக்கு அப்படித்தான் சொல்லியிருக்கும். அவர் அதை சார்ந்து கொள்ளவே இல்லை. எதை சார்ந்து கொண்டார்? முழுவதுமாய் தனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அவருக்கு என்ன காண்பிக்கிறார்? உள்ளான படத்தை. He was in the mindset of kingdom. அப்படிதானே, ராஜ்யத்தின் மனநிலையிலே இருந்தார். உலக மக்களை போல எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்ற நிலையில இல்ல அவரு. அது அஞ்ஞானிகள். ஏன்? இங்க ராஜ்யத்தில் எல்லாமே கூட கொடுக்கப்படுகிறது. இந்த ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொண்டால் போதும், ஒரு பரிபூரண ஜீவனுள்ள வாழ்க்கை நான் வாழுவேன். அந்த படத்தினாலதான் உட்கார வையுங்கள் என்று வாயிலே பேசுகிறார். அதை பிட்டு பரிமாறுங்கள் என்று சொல்லுகிறார். அது வரைக்கும் ஏதாவது நடந்துச்சா? ஐம்புலன் உணர்வுல பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. பகுத்தறிவு சொல்லுது எனக்கு ஒண்ணும் புரியலப்பான்னுது. ஆனா அவருக்குள்ள ஒரு நிச்சயம், அவருக்குள்ள ஒரு உறுதி. விசுவாசமானது நாம் எதிர்பார்க்கும் காரியங்களுக்கு உறுதியை கொடுக்கிறது. அவருக்கு ஒரு உறுதி. அதனாலதான் தைரியமா, ஒண்ணுமே இல்ல, 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன், தைரியமா உட்கார வைங்கன்றாரு. சோத்திரம் பண்ணி பிட்டு பரிமாறுங்கன்றாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவகுமாரனாக அவர் எதையுமே செய்யவில்லை. பிலிப்பியர் 2:5-7 வசனங்களை வாசித்து பாருங்க. ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலானார்.
He emptied all his divinity and became a humanity. அப்படிதானே? He emptied, ஆங்கிலத்தில் அழகா போறான். He emptied, எல்லாவற்றையும் காலி பண்ணிட்டாரு, தேவத்துவத்தை எல்லாம். இப்போ பரிபூர்ண மனிதனாகத்தான் அவர் வாழ்ந்தார். அப்போ அவருக்கு என்ன இருந்தோ அதுதான் இப்ப நமக்கும். அதே ஜீவன், அதே பரிசுத்த ஆவியானவர், அதே தேவ வார்த்தையில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே வாழ்க்கை வாழ்வதற்கு, அந்த வாழ்க்கை வாழ்வதை தான் அங்க ஆதியாகமம் 1:28 சொல்வதை பார்க்கிறோம். அந்ததான் ஆண்டவர் நமக்கு தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் மூலமாக இந்த ஆண்டு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ராஜ்யத்தை அறிந்து கொள்கிறோமோ, இந்த ராஜ்யத்தை நாடுகிறோமோ, அவ்வளவு ஆசை இந்த ராஜா மேல வரும். அவரோடு நாம் உறவு கொள்ள ஆரம்பிப்போம். அந்த உறவினாலே தான் விசுவாசமும் வருகிறது. அந்த விசுவாசத்துல தான் அவர் சொல்றாரு, உட்கார வையுங்கள் என்று. அந்த வாழ்க்கை தான் நம்மை குறித்த தேவனுடைய திட்டம். திரும்பவும் சொல்றேன், சூப்பர் நேச்சுரல் லைஃப் இஸ் த நார்ம் ஆஃப் அ கிறிஸ்டியன் பிலீவர் ஆர் நியூ கிரியேஷன். விசுவாசி புது சிருஷ்டி வாழ வேண்டியது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. அவனுடைய காரியங்கள் எல்லாம் அதைதான் நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவானவரை குறித்து அங்க என்ன சொல்லப்படும் பாத்தீங்கன்னா, நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அங்கே அது நம்மை குறித்தும் அந்த இடத்துல நம்ம பேரையும் போடணும். அப்போஸ்தலர் 2 கிட்ட எடுங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. பேதுரு அந்த பரலோக ராஜ்யம் பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அவங்க எல்லாம் இது என்ன குடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிற பிரசங்கத்துல ஒண்ணு சொல்றாரு பாருங்க. 22ஆம் வசனம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை தேவன் என்ன பண்ணாராம்? நசரனாகிய இயேசுவை கொண்டு நசரனாகிய இயேசுவை கொண்டு என்ன பண்ணாராம்? உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் நடப்பித்து அவைகளினாலே வெளிப்படுத்தினார். இதுதாங்க நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம். தேவகுமாரனாகிய இயேசுவை கொண்டு என்று அவர் சொல்லவில்லை. என்ன சொல்றாரு? நசரனாகிய இயேசுவை என்று சொல்லும் பொழுது மனிதனாக 100% man. He emptied his divinity and he became 100% man. அதுதான் சொல்றாரு. நசரனாகிய இயேசுவை கொண்டு உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அதன் மூலமாக வெளிப்படுத்தினார். இன்னைக்கு அப்படிதான் வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் யார்? புது சிருஷ்டி. அதாவது தம்முடைய குமாரனுடைய சாயலில் இருக்கிறவர்கள். புது சிருஷ்டி என்பவன் வித்தியாசமே. இயேசுவை எப்படி வெளிப்படுத்தினாரோ அப்படி நம்மையும் உலகத்திற்கு வெளிப்படுத்த அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஏன்? அதை நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்து விட்டார். இது நம்முடைய சுதந்திரம். கிறிஸ்துவின் சாயலில் வாழ்வது, கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவது நம்முடைய பிறப்புரிமை. தேவன் அவருடைய செய்கையினால் அவ்வாறு நம்மை உருவாக்கி விட்டார். இன்னும் சொல்ல போனா நம்ம அந்த தேவத்துவத்துக்குள் கொண்டு போய்விட்டார் என்று சொல்லலாம். ஏன்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் இருக்கிறபடியால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் இருக்கிறதுன்னு சொல்றாரு. கொலோசியர் 2:8-9 அதை தான் நம்ம யோசிக்கணும். அப்போ he became humanity in order to make me divine. ஐயா, நாம் இப்பொழுது தேவத்துவத்தை பெற்றிருக்கிறோம்.
மனிதரால் முடியாதவைகளை தேவனால் முடியும். அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். அதற்குத்தான் தேவனுடைய விசுவாசத்தையே நமக்கு தந்திருக்கிறார். எந்த விசுவாசத்திலே கிறிஸ்து 5000 புருஷர்களும் திரளான ஜனங்களுமாய் இருந்தவர்களை வந்ததை அமர வையுங்கள் என்று சொல்லுகிறார், உட்கார சொல்லுகிறார். உட்கார சொல்லி அவர்களுக்கு நீங்களே சாப்பாடு கொடுங்கன்றாரு. இந்த ஐம்புலன் உணர்வு போதாது, எம்மாத்திரம் என்று சொல்லுகிறது. மூளை அறிவு எம்மாத்திரம். ஆனா இந்த வெளிப்பாட்டு அறிவு, இருதயத்தில் உள்ள வெளிப்பாட்டு அறிவு உட்கார வைய உள்ள ஒரு படம் வந்துருச்சு. அவர் எதிர்பார்க்கிற காரியம் எல்லாருக்கும் போஷித்து திருப்தியா சாப்பிடணும். அந்த உறுதி அவருக்கு வந்து விட்டது. அத காணல, ஆனா இருதயத்துல ஒரு நிச்சயம். எப்படிங்க வந்தது? அவருடைய போக்கஸ் எல்லாம் எங்க இருந்தது? அவர் பார்த்தது காணப்படுகிற மண்டலத்தை அல்ல. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4:17 காணப்படுகிறவளை அல்ல, காணப்படுகிறதை பார்க்கும் பொழுது எம்மாத்திரம், இது போதாது அப்படின்னு சொல்லுது. ஆனா அவர் அந்த மண்டலத்தை பார்க்கல. காணப்படுகிற மண்டலம் அவ்வாறு நம்மை பேசுகிறது. அததான் மார்க் 11 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பெத்தானியாலிருந்து போகும் பொழுது பசி உண்டாயிற்று, அத்தி மரத்துல ஏதாவது கனி இருக்கும் சாப்பிடலான்னு பாக்குறாரு. அத்தி மரம் என்ன சொல்லுது? ஐம்புலன் உணர்வுனால பேசுது. என்னது? கனி இல்லையேன்னு பேசுது. ஐம்புலன் உணர்வு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறது. ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். என்ன? நீ ஒருவனும் ஒரு காலம் உள்ளத்தில் ஒன்றும் விசுவாசத்துல பேசுகிறார். அடுத்த நாள் படிய இருதயத்துல உடனே அந்த படம் வந்தது. சீஷர்களுக்கு தேவ விசுவாசத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு அற்புதத்திலும் காண்பித்து விட்டு இங்க மார்க் 11:22 அதான் சொல்றாரு, தேவனுடைய விசுவாசத்தில் வாழ நம்மை அழைக்கிறார். 23 தேவனுடைய விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லுகிறார். 24ஆம் வசனத்துல ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், ஜெபம் என்றால் என்ன என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை பேசுவதுதான் ஜெபம். அப்போ இயேசு வாழ்ந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதற்குத்தான் அவருடைய ஜீவன், அவருடைய சாயலில் நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஐயா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டோம். எதற்குங்க? நாம் பரலோகத்துக்கு போறதுக்கு டிக்கெட்டா? இல்லங்க. கடைசி பரியந்தம் சாட்சியாய் இருப்பீர்கள். அததான் மார்க் சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்வதை பார்க்கலாம். 16ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. 15 இருந்தே உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க. இதெல்லாம் எல்லா போதகர்களுக்கும் தெரிந்த வசனம் தான். நான் ஏன் அதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன்? நீங்க எவ்வளவுக்கு நீங்க கேட்கிற அளவினால் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கிறதை கவனமாய் இருங்கள். எந்த அளவினால் கேட்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதற்குத்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சில காரியங்களை, அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே அவை நடைபெறும் வரை அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நடக்கலனால ஐம்புலன் அறிவையும் மூளை அறிவை சார்ந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லி ஓட சொல்லல. யாரு? பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. லூக்கா 16:16 அதை சொல்றாரு. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதில் பிரவேசிக்கிறார்கள். விடமாட்ட அப்படின்னு விடாப்பிடியான
மன உறுதியோடு திடமனதோடு இருக்க சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றார் பாருங்க, 15 இருந்து வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவர்களை நோக்கி உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சொல்றதை பார்க்கிறோம். அங்க 15ஆம் வசனம், பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். என்ன சுவிசேஷம்? நீங்க மீட்கப்பட்டுட்டீங்க, இயேசு உங்க பாவங்களை எல்லாம் மன்னித்துட்டாரு, நீங்க விசுவாசித்தா போதும். அத சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்க சொல்லுகிற சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசத்தை பெற்று விசுவாசம் உள்ளுகிறவன் என்ன பண்றானா? ரட்சிக்கப்படுகிறான், அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அதை சொல்லிட்டு தான் 17ஆம் வசனத்துல பாருங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. நசரேயனாகிய இயேசுவை தேவன் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உலகத்திற்கு வெளிப்படுத்தினான்னு பார்த்தோங்க. அதேதான் தேவன் நம்மையும் வெளிப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். அற்புத அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாதது. வெறும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, வெறும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதல்ல. நாம் உண்மையாகவே சுவிசேஷத்தை பிரசங்கித்து இருதயத்திலே விசுவாசித்தால் என்ன நடக்குமா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். யாரு? இருதயத்திலே விசுவாசிக்கிறவன். தரிசித்து நடப்பவன் அல்ல. தேவ விசுவாசத்தில் ஒரு காரியம் நடக்கும் முன் தேவன் சொல்லுகிறபடியால் அதை ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுகிறவன். தேவரக விசுவாசம் என்ன? வார்த்தையை பேசி இருதயத்தில் விசுவாசித்து அதை திரும்பவும் பேசி வாயில் அறிக்கை செய்யும் பொழுது அந்த அற்புதம் நடைபெறுகிறது. அப்படிதான் ரட்சிப்பின் அற்புதம் நடந்தது. எல்லா அற்புதமும் அப்படிதான். அதுதான் இங்க என்ன சொல்றாரு, விசுவாசத்துல சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க, விசுவாசம் வந்து கேட்டவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ அவங்க சாதாரணமானவர்கள் அல்ல, புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டியால் நடக்கும் அடையாளம் என்ன? தேவன் எப்படி உங்களை புது சிருஷ்டி என்று அடையாளம் காட்டுகிறார்? நற்கிரியைகளை செய்ய அவருடைய கரத்தின் கிரியைகள் என்பதை அடையாளம் காட்டுகிறார். என்ன நற்கிரியைகள்? இங்க என்ன சொல்ல பாருங்க, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இது என்னங்க? ஆளுகை. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். அந்த வசனம் நான் வாசிக்கல நினைக்கிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 12ல அதை சொல்வதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 12ல பாருங்க, 28ல நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. லூக்காலே அதுதான் சொல்லுவாரு. 11:20 அங்க சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, பிசாசுகளை துரத்தி தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று அங்க அவர் சொல்வதை பார்க்கலாம். அது வேணா நான் எடுத்து உங்களுக்கு வாசித்துறேன். லூக்கா 11:20 எடுங்க. நான் தேவனுடைய விரலாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. 10ஆம் அதிகாரத்துல வேற விதமா சொல்லுவாரு. 10ஆம் அதிகாரத்துல இதேதான். ஒரு பட்டணத்தில் 8ஆம் வசனம் வாசிக்கிற, பிரவேசிக்கும் பொழுது அங்க நீங்க புசிங்க சாப்பிடுங்களான்னு சொல்லிட்டு அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை 9ஆம் வசனம் சுத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். பிணியாளிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தி தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். ஐயா, அதுதான் ஆளுகை, ஆளுகை, ஆளுகை என்று சொல்லுகிறது. அப்போ அந்த வாழ்க்கைக்குத்தான் நம்மை அழைத்து இருக்கிறார்.
பரலோக ராஜ்யம், அததான் இங்க மார்க்ல நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். மார்க் 16:15 இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது 17 வரும்போது என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்ய வந்தத்தின் அடையாளத்தை சொல்லுகிறார். நீ புது சிருஷ்டி என்பதற்கு என்ன அடையாளம் என்பதை சொல்லுகிறார். விசுவாசிக்கிற புது சிருஷ்டியால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இப்போ தேவ சாயலை பெற்றவன், தேவ ஜீவனை பெற்றவன், தேவ ஆவியை, பரலோக ராஜ்யத்தின் அதிகாரத்தை, ஆளுகையை திரும்பவும் பெற்றவன் என்ன பண்ணுவானா? நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவான், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அதுகளை சேதப்படுத்தாது, வியாதியத்தின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். நசரனாகிய இயேசுவை தேவன் அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் அவர் மூலமாய் நடப்பித்த கிரியைகளினாலே, தேவன் அவர் மூலமாய், இங்க விசுவாசிகள் மூலமாய் தேவன் தான் கிரியை நடப்பிக்கிறார். இவளுடைய வேலை என்ன? விசுவாசிப்பது மாத்திரம்தான் அந்த வேலை. விசுவாசம் என்றால் இருதயத்திலே படத்தை உருவாக்குவது. வேதவசனம் என்ன சொல்லுகிறதோ இந்த படத்தை இருதயத்திலே தியானித்து 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 உருவாக்குவதுதான் தேவ மனுஷனுடைய வேலை, விசுவாசியினுடைய வேலை. இது ஊழியக்காரன் இல்லை, எல்லோரையும் சொல்லுகிறார். அப்படித்தானே? ஊழியக்காரன் சொல்லல, விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். புது சிருஷ்டி, இன்று பிறந்த புது சிருஷ்டியை பற்றி சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் பாருங்க, கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. யாருங்க கிரியை நடப்பித்தார்? அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னு சொல்றாரு பாருங்க. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் விசுவாசத்தோடு. அவங்க விசுவாசத்தோடு எதிர்பார்த்ததின் உறுதி என்னங்க? நம்பப்படின் உறுதி, அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஆண்டவர் வார்த்தையை உறுதிப்படுத்துவார்கள். அந்த விசுவாசத்துல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. காணப்படாத மண்டலத்துல இதுவரைக்கும் ஒண்ணு நடக்கல. ஆனா இத தியானித்தபடினால இந்த வசனத்தை இருதயத்தில் அந்த படம் உருவாகி விட்டது. அந்த உறுதி எதிர்பார்ப்பவர்களுக்கு, இன்னும் வெளிப்படாத காரியங்களுக்கு ஒரு நிச்சயம் இருதயத்துல வந்து விட்டது. அவன் பேர் தான் விசுவாசி. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரா? அவர்களால் நடந்த கிரியையினாலே வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். யாரு கிரியை நடப்பித்தாரா? கர்த்தர் கிரியை நடப்பித்து. நீங்க விசுவாசத்தை யார் மீது வைக்கிறீர்களோ, எந்த பொருள் மீது வைக்கிறீர்களோ அந்த பொருள் உங்களுக்காக கிரியை செய்கிறது. இங்க இயேசுவானவர் சொன்ன வார்த்தையின் மேலே நாம் விசுவாசம் வைக்கிறோம். அந்த வார்த்தை நமக்காக கிரியை செய்கிறது. அதுதாங்க விசுவாசம். கர்த்தர் அவளுடனே கூட கிரியை நடப்பித்து, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து, அவரை விசுவாசித்து, வார்த்தையை விசுவாசித்து புறப்பட்டு போய் எங்கும் சுவிசேஷத்தை சொன்னார்கள். என்ன எதிர்பார்ப்போடு, என்ன உறுதியோடு, என்ன நிச்சயத்தோடு? வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாவார்கள், பிசாசுகள் துரத்தப்படும். அந்த உறுதியோடு பரலோக ராஜ்யம் பூமியிலே வந்தது என்று சொல்லுகிற காரியங்கள் நடைபெறும். அப்படித்தானே? அததான் இங்க அவர்களோடு கூட நடந்த அடையாளங்களால், அற்புதங்களால், அதிசயங்களால் என்ன பண்ணாரா? வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இந்த வார்த்தை இருதயத்துல இருந்தா வெளியே கட்டாயமா வரும். காணும் மண்டலத்துல காணப்படாத வார்த்தை சொல்லுகிறவைகள் இருதயத்தில் நிலைத்திருந்தால், இஃப் யூ ஸ்டிக் வித் த வேர்ட், வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் சொல்லுவது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமா, நீங்க தேவர்களாக பூமியில வாழ்வீர்கள். எப்படி லிஸ்திரா பட்டணத்துல பிறவி சப்பானியை பவுல் சீலா சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இதேதான்.
அந்த பிறவி சப்பானி கேட்டுக்கொண்டிருந்தான். கேட்டபடினால் அவனுக்கு விசுவாசம் வந்தது. பவுலுக்கு ஏற்கனவே ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான படம் உள்ளே இருந்தது. அவனை எழுந்து நிற்க வைத்து அவனை அவனை நடக்க வைப்பதை நாம் பார்க்கிறோம். நீ எழுந்து நட என்று சொல்லுகிறான். அவன் எழுந்து நடப்பதை நாம் பார்க்கிறோம். பிறவி சப்பானி நடந்தது அற்புத அடையாளங்களாக தேவ வார்த்தை அங்கு உறுதிப்படுத்தினது. தேவன் அவனோடு கூட இருந்து கிரியை செய்தார். இது ஒரு மனுஷன் செய்கிறது அல்ல. தேவனே அவனுக்குள் வாசம் பண்ண கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த நம்பிக்கையே அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருக்குள் இருந்த கிறிஸ்துவை இப்பொழுது உலகம் பார்க்க முடிந்தது. மகிமையின் நம்பிக்கை பவுல் பர்னபாவுக்குள் இருப்பதை உலக மக்கள் பார்த்து தேவர்கள் மனித ரூபத்தில் வந்திருக்கிறாள் என்று சொன்னார்கள். அப்போ எல்லாமே எதை சார்ந்தது? விசுவாசத்தை சார்ந்தது. தேவ ராஜ்யம் பேச்சில் அல்ல, அப்படித்தானே? அது கிரியையிலே இருக்கிறது. அப்போ அதை அவர்கள் கிரியையிலே தேவ ராஜ்யத்தை காண்பித்தார்கள். பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். கொடுப்பது மாத்திரமல்ல, அதை வெளிப்படுத்தவும் பிரியமாயிருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவ ராஜ்யம் நம் மூலமாக வெளிப்படும். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி சொன்னார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ பரலோகத்தில வியாதி இல்ல, இவை எப்படி வியாதியா இருக்க முடியும்? பரலோக ராஜ்யம் அதை தான் எனக்கு காண்பிக்குது. அவன் நீங்களும் நாங்களும் விசுவாசித்த பிறகு எல்லாவற்றையுமே ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கை, குறைவு இல்லாத வாழ்க்கை, இதையெல்லாம் அங்க மாற்றல. We have started enjoying the kingdom in the world. அதனாலதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அங்க எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் அதிகாரத்துல இனி வரும் 5ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும். என்னவா இது? எல்லாமே அங்க இல்லப்பா, இங்கே நீ ருசி பார்க்க முடியுன்றார். அப்போ அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் அவ்வாறு வாழ்ந்தவர்கள் என்பதை இங்க சொல்லுகிறார். என்ன? பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை பூமியிலே அவர்கள் ருசி பார்த்தார்கள். ஒருவேளை நம்ம தங்க மாளிகையில தங்க ரோட்ல நம்ம நடக்க போகாது அங்க, ஆனா அதை இங்க நம்ம ருசி பார்க்க முடியும். அப்படிதானே? அங்க மரணமே இல்லை, ஆனா இங்க எதை நம்ம ருசி பார்க்க முடியும்? வியாதி இல்லாத வாழ்க்கையை ருசி பார்க்க முடியும். அப்ப நல்லா யோசித்து பாருங்க. இதை ஏன் நம்ம எல்லாம் மரித்த பின்பு என்று போஸ்ட்போன் பண்ணணும்? தேவனுடைய நோக்கமே பரலோகத்தில் செய்யப்படுகிற சித்தம் பூமியில் செய்யப்பட எவர்களை முன்னறிந்தாரோ முன்குறித்தாரோ அழைத்து அவர்களை இயேசுவின் சாயலுக்கு, குமாரனுடைய சாயலுக்கு புது சிருஷ்டியாக நீதிமானாக்கி அந்த மகிமையின் சாயலை கொடுத்து விட்டார். அப்ப அந்த மகிமையை வெளிப்படுத்துவதுதான் நம்முடைய வேலை. இந்த உள்ளான சாயலை வெளியே கொண்டு வர வேண்டும். விசுவாச வாழ்க்கையினாலதான் முடியும். விசுவாசத்திற்கு எல்லையே இல்லை. ஆண்டுடைய விசுவாசம் பாருங்க, வெறுங்கையில முழம் போடுறாரு. ஒவ்வொரு அற்புதத்தையும் எடுத்து பாருங்க, விசுவாசத்துக்கு எல்லையே இல்லை. ஒவ்வொரு அற்புதத்தையும் எடுத்து மணிக்கணக்கா தியானிங்க. ஏன்? அந்த சாயல் தான் உங்க சாயல். இங்க 6ஆம் அதிகாரத்துல அவருடைய 5 அப்ப 2 மீனை போஷிக்கும் போது அந்த சாயல் என்னுடைய விசுவாச சாயல். அந்த விசுவாசம் என்னுடைய விசுவாசம். அவருக்குள் நான் இருக்கிறேன், எனக்குள் அவர் இருக்கிறார்.
என்னை விசுவாசிக்கிறவன் அந்த காரியங்களையும் செய்வான், அதற்கு மேலானவைகளையும் செய்வான். எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாச தேவன் பேசுகிறார். இந்த தேவ வசனம் எல்லாம் விசுவாச தேவன் பேசுகிற வார்த்தை. அவருடைய விசுவாசத்தை நமக்கு காண்பிக்கிறார். என்னை குறித்து அவருடைய விசுவாசம் என்னங்க? அவர் செய்த கிரியைகளை நானும் செய்வேன். என்னை குறித்து அவருடைய விசுவாசம் என்னங்க? மார்க்ல என்ன சொல்றாரு? பிசாசுகளை துரத்துவேன், வியாதியஸ்தரை குணமாக்குவேன், நவமான பாஷைகளை பேசுவேன், சர்ப்பங்களை எடுப்பேன், சாவுக்கு ஏதுவான யாதென்றை கொடுத்தாலும் என்னை சேதப்படுத்தாது. இது என்னை குறித்த தேவனுடைய விசுவாசம். அததான் அவர் பேசி இங்க எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த அவர் பேசி எழுதப்பட்ட வார்த்தை எல்லாம் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற விசுவாசம். அப்ப என் விசுவாசம் என்னங்க? அவருடைய விசுவாசம் தான் என்னுடைய விசுவாசம். அப்போ அவர் செய்த கிரியைகளை நானும் செய்வேன். அந்த விசுவாசம் எப்படி வரணும்? அததான் பவுல் சொல்லுகிறார் ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் தான். அது உன் வாயிலும், இந்த விசுவாசம் தேவனுடைய விசுவாசம், என்னை குறித்த தேவனுடைய விசுவாசம், அந்த வார்த்தை உன் வாயிலும் முதலில், பின்பு உன் இருதயத்திலும் இருக்கிறது. அது உனக்கு சமீபமாய் இருக்கிறது. எப்படிங்க? தியானத்தினால. அப்போ வாயில பேசி அந்த இருதயத்தில் அந்த விசுவாசம். எந்த வார்த்தை? இந்த வார்த்தை என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற விசுவாச வார்த்தை. அது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை என்று சொல்லுகிறார். நாங்கள் பேசுகிற விசுவாச வார்த்தை. அந்த வார்த்தையை என் வாயிலே வைத்து நான் பேசினால் அது என் இருதயத்திலே படமாக உருவாகும். இருதயத்துல படம் உருவாகிடுச்சுன்னு அவர் என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 11ல அதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஒரு சத்துருவும் முடியாது, தேவனாலும் முடியாது. ஏன்? அந்த சாயலில் நாம் உருவாக்கியிருக்கோம். எதை கற்பனை செய்து இருதயத்துல படம்? இயேசுவானவருடைய இருதயத்துல அந்த படம் இருந்தது. 5 அப்பம் 2 மீன் தான். 20,000 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. நான் கணக்கு போடுறேன். புருஷர்கள் 5,000, பிள்ளைங்க, மனைவி, மற்ற எல்லாம் சேர்க்கும் பொழுது. அப்போ மீதி 12 கூரை அளந்து கொடுக்கிறவர் அல்லையா எங்க தேவன்? எப்போ இருதயத்தில் அவருக்கு அந்த படம் வந்தது? மற்றவர்கள் எல்லோரும் அந்த அற்புதத்தை பார்த்துதான் பிரமித்தாங்க. ஆனா ஆண்டவர், அவர் சொல்லும் போதே அவருக்கு தெரியும் இருதயத்துல அந்த படம் இருந்தது, அந்த உறுதி இருந்தது, அந்த நிச்சயம் இருந்தது. நமக்கும் அதை தான் சொல்றாரு. வேற வழியே இல்லை. இது உன் வாயிலும் உன் இருதயத்திலும். அப்படிதானே? நீ வாயிலே பேசி இருதயத்தில விசுவாசம் வந்த பிறகு அங்க நீதியை பற்றி சொல்லுகிறார். எப்படி தேவ நீதி நமக்கு வருகிறதுன்னு. எல்லாவற்றுக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில கொலைசேர் 2:6 சொல்ற மாதிரிதான் எல்லாமே நடக்குது. வித்தியாசமே இல்லை. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் ஆம் என்றும் ஆமேன் இருக்கிற வாக்கு தத்தங்களையும் நம்ம விசுவாசிக்கலன்னா நடக்காது. அதனாலதான் விசுவாசிக்கிறவர்களால் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி என்று சொல்லுகிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்து பேசினால் நீ சொன்னபடியே ஆகும். நல்லா யோசித்து பாருங்க. இது தேவனுடைய விசுவாசம். தேவனுடைய விசுவாசம் என்ன? இருதயத்தில் விசுவாசித்து வாயில் பேசுவது. எப்போ? ஐம்புலன் மண்டலத்திலே தெரிவதற்கு முன்பாக. இயேசுவனர் அப்படித்தானே அங்க பண்றாரு. ஐம்புலன் மண்டலத்துல ஒண்ணுமே இல்லை. 5 அப்பம் 2 மீன். ஆனா திரள் கூட்டம் உட்கார வையுங்கள் என்றார். எடுத்து சோத்திரம் பண்றாரு. என்ன? விசுவாசம் எப்பொழுதுமே காணப்படாத மண்டலத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பார்த்து நன்றி சொல்லும். நன்றி சொல்ல 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 அந்த விசுவாசம். அததான் அங்க சொல்றாரு. நான் அதை உங்களுக்கு வாசித்தே காமிச்சிடறேன். இது கிறிஸ்தவ வாழ்க்கையில ரட்சிப்புக்கு மாத்திரம் வழி அல்ல, எல்லாமே விசுவாச வாழ்க்கை தான். நீங்க கொலைசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே
ஐயா, ஆளுகையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி சுதந்திரிக்க முடியும்? எப்படி அந்த ஆளுகையில ராஜ்யத்துல வாழ முடியும்? அதுதான் சொல்றாரு. எப்படின்றதுக்கு என்ன சொல்றாரு? அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் கட்டப்பட்டாலும் அவள் நடந்து கொண்டு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, அப்படிதானே? நம்பிக்கையின் உறுதி காணப்படாத நிச்சயம் வரும் பொழுதுதான் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோட கூட அதில் பெருகுவீர்களாக என்று சொல்லுகிறார். உறுதி, ஆண்டவருக்கு உறுதி, அப்புறம் தான் உட்கார வைக்கிறாரு. அப்புறம் தான் அதை எடுத்து சோத்திரம் பண்ணுகிறார். உறுதிப்பட்டபடியே சோத்திரத்திலே அதில் பெருகினார். எல்லாரும் என்ன திருப்தியாய் சாப்பிட்ட பின்பு, எவ்வளவு கேட்டாங்களோ கொடுத்து முழு திருப்தியா சாப்பிடுறாங்க. பின்பு மீதம் 12 கூட இருந்தது. அளந்து வைக்கலங்க. அளந்து தேவர் ராஜ்யத்துல அளந்து ஆண்டவர் எதுவுமே கொடுப்பதில்லை. என் தேவன் அளவில்லாத தேவன், அளவில்லாமல் கொடுப்பவர். அவருடைய ஆவியை நமக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். நமக்கு அவர் கொடுப்பதெல்லாம் அளவில்லாதது, எல்லையே இல்லாதது. நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசமும் அளவே இல்லாதது. நீ எவ்வளவு விசுவாசிக்கிறையோ அவ்வளவு வாழ முடியும். உன் வாழ்க்கையை நிர்ணயிப்பது உன் விசுவாசத்தின் அளவு. உன் விசுவாசத்தை நிர்ணயிப்பது உன் உள்ளான படத்தின் நினைவு. இந்த உள்ளான படத்தை நிர்ணயிப்பது உன் வாயின் வார்த்தை. தேவ வார்த்தை சொல்லுவதை பேசிக்கொண்டே இருந்தால் அந்த படம் உருவாகும். அந்த படம் உருவானால் அந்த படத்தினாலே விசுவாச வார்த்தை நீ பேசுவாய். நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். நான் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பேன், அவர்கள் சொஸ்தமாவேன் என்று நான் சொன்னால் சொன்னபடியாகிறார். நான் பிசாசுகளை துரத்துவேன் என்று சொன்னால் சொன்ன துரத்துவாய். பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று அப்பொழுது நாம் சொல்ல முடியும். அந்த வாழ்க்கைக்குத்தான் ஆளுகையும் அதிகாரத்தையும் ராஜ்யத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். He has given us kingdom, he has given us dominion, he has given us authority and power. எவைகளையெல்லாம் நாம் இழந்து போனோமோ அவையெல்லாம் கொடுத்துட்டாரு. அன்னைக்கு எப்படி ஆதாம் ஏவாளை ஏமாத்தினானோ அதே மாதிரி பிசாசு, இது உனக்கு இல்ல, உனக்கு இல்ல, நீ தகுதி இல்ல, உன்னால முடியாது, யூ ஆர் நாட் ஏபிள், யூ ஆர் நாட் குவாலிஃபைடு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கை அனுபவிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். ஆங்கிலத்தில் made us able. நமக்கு அந்த திறமையை தந்து விட்டார். எந்த திறமை? பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரம். அதுதான் பரிசுத்தவான்களின் சுதந்திரம். அதை எடுத்து அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். கொலோசியர், இந்த வசனம் எல்லாம் ஆழமாக நம்முடைய இருதயத்திலே பதிக்கப்பட வேண்டிய வசனம். 12ஆம் வசனம் பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல கொலோசியர்ல, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினார். ஆங்கிலத்துல நமக்கு அந்த திறமையை தந்தார். ஐயா, எல்லாமே அவர் கொடுத்து விட்டார். திறமை கொடுத்துட்டாரு, தகுதியை கொடுத்துட்டாரு. இப்போ அதை அனுபவிப்பது நம்முடைய வேலை. அதற்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம். விசுவாசத்துக்கு தேவையெல்லாம் வேத வசனத்தில் தியானம், முழுவதுமாய் தேவனையும் வார்த்தையையும் உள்ளான ஆவியானவரையும் சார்ந்து கொள்ள வேண்டியது. அவர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், பேசினார்கள். கர்த்தர் அவர்களோடு கிரியை நடப்பித்து தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். வசனத்தை அவர் உறுதிப்படுத்தினார். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசு சுவிசேஷத்தில் வாழ்ந்த வாழ்க்கை. அது கிறிஸ்துவின் வாழ்க்கை, மனித வாழ்க்கை அல்ல. நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும். நம்முடைய மனதின் எண்ணங்களினால் அதை நம்ம லிமிட் பண்ணுகிறோம்.
அவரை மட்டுப்படுத்துகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை மட்டுப்படுத்துகிறோம். அவிசுவாசத்தினாலே, மனம் மறுரூபமாகாதபடினாலே. அதனாலதான் மறுபடியும் பிறந்த பிறகு அந்த ரோமர் 12:1-2 பத்தி தெளிவா எங்க சொல்வதை பார்க்கிறோம். இவ்வளவு ஸ்லாக்கியங்கள் இருந்தாலும் நீங்க தான் மனசை மறுரூபமாக்கணும். நீங்க தான் ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும் ஜீவபலியாக. பிசாசின் சொல்லுகிற காரியங்களுக்கு அல்ல, விசேஷமாக உங்க நாவை அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை பேசுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய முழு சரீரத்தையும் அடக்கிய ஆள நம்ம நாவை அடக்கலாம். அப்ப நாவை எப்படி? தேவனுடைய வார்த்தையை பேசுவதனால, அந்நிய பாஷையில ஆவில் நிரம்பி பேசுவதனாலதான் நாவை அடக்க முடியும். அப்பதான் அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய ஆளுகையை பூமியிலே நாம் காண்பிக்க முடியும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளின் காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு கொடுத்த கணம் எவ்வளவு பெரிய கணம் ஆண்டவரே. உமோடு உறவாடுவதற்கு உம்முடைய சாயலையே எங்களுக்கு கொடுத்தீங்க. அந்த கணம் மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் ஆளுகை செய்ய ராஜ்யத்தையும் ஆளுகையும் எங்களுக்கு கொடுத்தீங்க. சகல ராஜ்யமும் எங்கள் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டதுன்றீங்க ஆண்டவரே. காணப்படாத மண்டலத்துல எங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை காண்கிற பிரகாசமுள்ள மனக்கண்களை தர உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்கிறேன் ஆண்டவரே. வேதத்தில் உள்ள ரகசியங்களை காண எங்கள் ஒவ்வொருடைய கண்களையும் நீர் திறக்க நான் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்ல என்று சொன்னீங்க ஆண்டவரே. நாங்க அதை செய்கையிலே வல்லமையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. நாங்க 2 நினைவுகளால் தேவன் சொல்லுவதையும் ஐம்புலன் மூலம் பிசாசு சொல்லுவதையும் ஏற்றுக்கொள்ளாதபடி, தேவன் சொன்னால் சொன்னதுதான் என்று தேவ வார்த்தையில் கடைசி வரை உறுதியாய் இருக்கிற ஒரு விசுவாசமுள்ள இருதயத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள, அதற்காக இரவும் பகலும் தியானமாய் இருக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய உம்மை நோக்கி பார்க்கிறோம் பிதாவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.